வணக்கம். இந்த வார சினிமா நிகழ்ச்சியில என்னெல்லாம் நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம். விஜய் தேவரகொண்டா நடிக்கும் லைகர் படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பூங்கத்துடன் நிர்வாணமாக நிற்கும் வகையிலான அந்த புகைப்படத்தை பதிவிட்டு, என்னிடமிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டது இந்த படம். நடிப்பிலையும் மனதளவிலையும் உடல் அளவிலும் எனக்கு மிகவும் சவாலான கதாபாத்திரம் இது அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்காரு. முன்னதா பாத்தீங்கன்னா PK படத்திற்காக அமீர்கான் இது போன்ற ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில தற்போது விஜய் தேவரகொண்டாவின் இந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் விஜய் தேவரகொண்டா நடிக்கும் இந்த படத்தின் நாயகியாக அனன்யா பாண்டே நடிக்கிறாங்க. தவிர ரம்யா கிருஷ்ணன், ரோனித் ராய் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க. குத்துச்சண்டை வீரராக விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்க இந்த படத்துல மைக் டைசன் கூட நடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகவிருக்கு. மண்டல படத்தினுடைய இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படம் மாவீரன். தற்போது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. போஸ்டர்ல கோபமான லுக்கில் காட்சியளிக்கிறாங்க சிவகார்த்திகேயன். நயன்தாரா தென்னிந்திய நாயகிகளின் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க. இவரது படங்கள்லாம் நல்ல வசூல் குவிக்கிறதுனால ஒவ்வொரு படத்திலும் அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்திட்டு வராங்க. சில வருடங்களுக்கு முன்பு வரை ரூபாய் 3 கோடி வாங்கி வந்த நிலையில் 5 கோடியாக உயர்த்தினார். இறுதியாக 6 கோடி முதல் 7 கோடி வரையும் வாங்கிட்டு வந்தாங்க. தற்போது இந்தியில ஷாருக் கான் ஜோடியாக ஜவான் படத்தில் நடிப்பதால் சம்பளத்தை மேலும் உயர்த்தி இருக்கிறார். கடந்த வருடம் ரூபாய் 10 கோடி சம்பளம் கேட்பதாக தகவல் கசிந்தது. தற்போது அவர் நடிக்கும் புதிய தமிழ் படத்திற்கு ரூபாய் 10 கோடி சம்பளத்தை உறுதி செய்திருப்பதாக இணையதளங்களில் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த படத்துக்கு அன்னபூரணி என்ற பெயரை வைக்க படக்குழுவினர் பரிசீலிப்பதாகவும், ஹோட்டல் தொழில் செய்யும் கதாபாத்திரத்தில் நயன்தாரா நடிக்கவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகும் நயன்தாரா மார்க்கெட் உயர்ந்து வருவது சக நடிகைகளுக்கு பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு. அட்லி தற்போது ஷாருக் கான் நடிக்கும் ஜவான் என்ற ஹிந்தி படத்தை இயக்கி வராங்க. அவருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல மும்முரமாக நடந்து வர்றதுலாம் நமக்கு தெரிஞ்சது. ஜவான் படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்க விஜயும் ஒப்புக்கொண்டிருக்காருங்க. அட்லி மீதான நட்பின் காரணமாக சம்பளம் எதுவுமே வாங்காம அவர் நடிக்க இருக்கிறார். இதனால விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்க ஜவான் படக்குழுவினர் சென்னையில முகாமிட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் இளையராஜா ஆன்மீகத்துல அதிக ஈடுபாட்டோடு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ஆன்மீகம் பக்கம் திரும்புவதற்கு யார் காரணம்ன்றத சொல்லியிருக்காரு. இசையில தன்னை விட திறமசாலிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் சினிமாவுக்கு வரல, சினிமாவுக்கு வர அவங்களும் ஆசைப்படாமலும் இருக்கலாம். எதையும் நாம தீர்மானிப்பதில்லை, இறைவன் தான் தீர்மானிக்கிறார். என் வாழ்க்கையில் நான் மூகாம்பிகை பக்தனான பின் எனக்குள் ஒரு தாக்கம் ஏற்பட்டது. பின்னர் ரமணரை என் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்லாம் இளையராஜா கூறியிருக்காரு. விஷால் இப்போது லத்தி என்ற படத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தை நடிகர்கள் ரமணா, நந்தா ஆகிய இருவரும் தயாரிக்கிறாங்க. வினோத்குமார் டைரக்ட் செய்யறாங்க. இதில் விஷால் போலீஸ் கான்ஸ்டபிள் வேடத்தில் 7 வயது மகனுக்கு தந்தையாக நடிக்கிறாரு. அவருடைய மனைவியாக சுனைனா நடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 1,20,000 கான்ஸ்டபிள்கள்லாம் இருக்காங்க. அவங்களே நிர்வகிக்கிற அதிகாரிகள் குறைவுதான். நடப்பு பிரச்சனைகளை கான்ஸ்டபிள்களே கவனிக்கிறாங்க. அவர்களிடம் உள்ள பெரிய ஆயுதம் லத்தி தான். அதன் மதிப்பையும் படம் பேச இருக்கிறது. யோகி பாபு கதாநாயகனாக டாக்ஸி டிரைவர் வேடத்தில் நடிக்கும் படம் மெடிக்கல் மிராக்கிள். இது முழுக்க முழுக்க அரசியல் நகைச்சுவை படம். யோகி பாபுவுக்கு ஜோடியாக தர்ஷா குப்தா நடிக்கிறாங்க. இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் இயக்கி நடித்துள்ள திரைப்படம் தான் இரவு நிழல். இதுல வரலட்சுமி சரத்குமார், ரோபோ சங்கர்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இரவு நிழல் திரைப்படம் நான்லீனியர் திரைக்கதை முறையில் ஒரே ஷாட்ல எடுக்கப்பட்ட உலகினுடைய முதல் திரைப்படம் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. அகிரா புரொடக்ஷன் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைச்சிருக்காங்க. இந்த படம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து திரையரங்குகள்லாம் ஓடிட்டு இருக்கு. சமீபத்துல இதனுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள்லாம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில இந்த படத்தின் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்கு. பெரும் எதிர்பார்ப்பில் உருவாகி இருக்கும் இந்த படத்தின் மேக்கிங் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அறிமுக இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் நடிகர் அருள்நிதி நடித்துள்ள திரைப்படம் தேஜாவு. இந்த படத்தில் ஸ்மிருதி வெங்கட் கதாநாயகியாக நடித்துள்ளார். இசையமைப்பாளர் ஜிப்ரான் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க. சமீபத்தில் தேஜாவு திரைப்படத்தினுடைய டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் வருகிற ஜூலை 22ஆம் தேதி திரையரங்குல வெளியாக இருக்கு. மேயாதமான், ஆடை ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் ரத்தன்குமார் இயக்கியிருக்கும் படத்தில் சந்தானம் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு குரு குரு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்துல சந்தானத்திற்கு ஜோடியா அதுல்யா சந்திரா மற்றும் நமிதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். இதனை சர்க்கிள் பாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் ராஜ் நாராயணன் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்கு. இந்த படம் ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து திரையரங்கில் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில குருகுல படத்தினுடைய டீசர் வெளியாகி இருக்கு. காமெடி பாணியில் உருவாகியுள்ள இந்த படத்தின் டீசர் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது.
ஃபஹத் ஃபாசில் நடிக்கும் மலையன் குஞ்சு திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. தமிழ்ல வெளியான விக்ரம் படத்திற்கு பிறகு மீண்டும் மலையாள தேசத்திற்கு திரும்பி இருக்கிறாங்க ஃபஹத் ஃபாசில். இயக்குனர் சஜீவ் மோன் இயக்கத்தில் ஃபஹத் ஃபாசில் நடிக்கும் திரைப்படம் மலையன் குஞ்சு. இத்திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதி ஒளிப்பதிவு செய்யறாங்க மாலிக் பட இயக்குனர் மகேஷ் நாராயணன். ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ள இந்த படத்துல ராஜா விஜயன், இன்டர்ன்ஸ் ஜாஃபர் இடுக்கி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. கல்கி எழுதிய நாவலான பொன்னியின் செல்வன் படைப்பை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் மணிரத்னம் அதே பெயரில் திரைப்படம் ஒன்றை இயக்கியிருக்காங்க. வரும் செப்டம்பர் 30 அன்று இந்த முதல் பாகம் வெளியாக இருக்கு. அண்மையில இதனுடைய டீசரும் வெளியாக இருந்தது. விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, பிரபு, சரத்குமார், விக்ரம் பிரபு, ஜெயராம், பிரகாஷ்ராஜ், பார்த்திபன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்நிலையில் இப்போது நடிகர் விக்ரம் இந்த படத்திற்காக பின்னணி பேசிய காட்சிகளுடைய மேக்கிங் வீடியோவை பகிர்ந்திருக்கு படக்குழு. விக்ரம் இந்த படத்துல ஆதித்ய கரிகாலனாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்தியா முழுவதும் தமிழ் உட்பட 5 மொழிகள்ல வெளியாக இருக்கு. வழக்கமாக பேன் இந்தியா திரைப்படங்களில் நடிக்கும் நடிகர்களுக்கு ஒவ்வொரு மொழியிலும் வெவ்வேறு நபர்கள் பின்னணி பேசுவாங்க. ஆனால் விக்ரம் இந்த படத்திற்காக செலுத்தியுள்ள அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாக அமைந்துள்ளது இந்த செயல். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் என 5 மொழிகளிலும் அவரே டப்பிங் பேசியிருக்காங்க. அதனை ரசிகர்கள் வெகுவாக பாராட்டிட்டு வராங்க. கங்கனா ரணாவத் நடிக்கும் எமர்ஜென்சி படத்தின் முதல் பார்வை ப்ரோமோ வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நாடு முழுவதும் அமல்படுத்திய அவசர நிலை பிரகடனத்தை மையமாக வைத்து உருவாகும் படம் எமர்ஜென்சி. இந்த படத்துல இந்திரா காந்தி கதாபாத்திரத்துல நடிகை கங்கனா ரணாவத் நடிச்சிருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா படத்தை அவரை இயக்கமும் செஞ்சிருக்காங்க. படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதுகிறார் ரிதேஷ் ஷா. இந்நிலையில படத்தின் முதல் பார்வை தற்போது வெளியாகி இருக்கு. ப்ரோமோ வடிவிலான வீடியோ மூலம் முதல் பார்வையை டீசராக படக்குழு வெளியிட்டுள்ளது. படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வரவிருக்கு. மிஷ்கின் இயக்கியுள்ள பிசாசு 2 திரைப்படம் விநாயகர் சதுர்த்தியான ஆகஸ்ட் 31 வெளியிடப்படும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. மிஷ்கின் இயக்கத்தில் கடந்த 2014 வெளியான பிசாசு திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் எல்லாம் பெற்றிருக்கு. இந்த படத்தினுடைய 2ஆம் பாகத்தை இயக்கப் போவதாக மிஷ்கின் அறிவித்திருந்தாங்க. தற்போது படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்கி முடிச்சிருக்காங்க மிஷ்கின். ஆண்ட்ரியா முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படத்தில் விஜய் சேதுபதி, சந்தோஷ் பிரதாப், அஜ்மல், பூர்ணா உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு கொடைக்கானல், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வந்தன. அடர்ந்த காட்டு பகுதிகளில் சில முக்கிய காட்சிகளை படமாக்கியுள்ளார் மிஷ்கின். கடந்த ஜூலை 8 டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் வெளியான விக்ரம் திரைப்படம் ஓடிடி வெளியீட்டிலும் புதிய சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிக வசூலை கண்ட தமிழ் படம் என்கிற பெருமையையும் பெற்றுள்ளது. மேலும் இந்தியாவில் மட்டும் இதன் வசூல் ரூபாய் 300 கோடியை தாண்டியுள்ளது. உலக அளவில் விக்ரம் 400 கோடிக்கும் அதிகமான வசூலை குவித்து கமல்ஹாசன் நடித்த படங்களிலேயே பெரும் வசூல் சாதனை படைத்த படமாக மாறியிருக்கிறது விக்ரம். படம் வெளியாகி 1 மாதம் கழித்து கடந்த வாரம் தான் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியானது. படத்தின் ஓடிடியின் வெளியீட்டிற்காக காத்திருந்த பலரும் ஓடிடியில் வெளியான இரவே படத்தை பார்த்திருக்காங்க. அந்த வகையில திரையரங்குகள்ல வசூல் சாதனை நிகழ்த்தி இந்த படம் ஓடிடி வெளியீட்டிலும் புதிய சாதனையை படைச்சிருக்கு. டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடியில் வார இறுதியில் அதிகம் பேரால் பார்க்கப்பட்டது, அதிக சந்தாதாரர்களை ஈர்த்தது, அதிக நேரம் பார்த்தது என 3 சாதனைகளை விக்ரம் படம் நிகழ்த்தி. தமிழ் சினிமாவுடைய உச்ச நடிகர்களில் ஒருவரான நடிகர் சூர்யா தற்போது இயக்குனர் பாலா இயக்கத்தில் உருவாகி வரும் வணங்கான் படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அதோடு சூரரை போற்று ஹிந்தி மொழி ரீமேக்கிலும் நடிச்சிட்டு வராங்க. அண்மையில் வெளியான விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கதாபாத்திரம் மூலம் ரசிகர்களின் நெஞ்சை கவர்ந்திருந்தார். இயக்குனர் வெற்றிமாறனுடன் ஒரு திரைப்படத்தில் இயங்குகிறார். சூர்யா மற்றும் பாலா இணைந்து பணியாற்றி வரும் இந்த படத்தை சூர்யா ஜோதிகா தம்பதியினர் 2D என்டர்டைன்மெண்ட் பேனரில் தயாரித்து வராங்க. நடிகர் வடிவேலு திரைத்துறைக்கு திரும்பிய பிறகு அவர் மீது கொண்ட மரியாதையின் காரணமாக படத்தின் டைட்டிலை பூமர் அங்கிள் என மாற்றியதாக இயக்குனர் தெரிவித்திருந்தார். அன்பு மற்றும் கார்த்திகே தில்லை தயாரிக்கும் இந்த படத்திற்கு தர்ம பிரகாஷ் இசையமைத்திருக்காங்க. யோகி பாபுவோட ஓவியாவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. 90s கிட்ஸ்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து இந்த படம் பேசும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியிருக்கு. இந்த போஸ்டரை சிபிராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்டர்ல யோகி பாபு கையில் துப்பாக்கியுடனும் ஓவியா சூப்பர் ஹீரோ கெட்டப்பிலும் இடம்பெற்றிருக்காங்க. அஜித் நடிக்கும் AK-61 படத்தின் முதல் பார்வையை நடிகை ஸ்ரீதேவியின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 13 வெளியிட தயாரிப்பாளர் போனி கபூர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இயக்குனர் வினோத்துடன் 3வது முறையாக நடிகர் அஜித் கைகோத்திருக்கும் படம் AK-61. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல விறுவிறுப்பாக நடைபெற்று வந்துச்சு. பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்ட முக்கியமான காட்சிகள்லாம் படமாக்கப்பட்டு வருது.
வங்கி கொள்ளைய அடிப்படையாக கொண்டு கிரைம் த்ரில்லர் பாணியில் உருவாகும் இந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல்லாம் வெளியாகி இருக்கு. ஆனா இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகல. AK-61 படத்தில் படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் படம் இந்த தீபாவளிக்கு திரையரங்குகளை வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அஜித் நடிக்கும் இப்படத்தில் மஞ்சு வாரியர், வீரா, ஜான் கொக்கன், மகந்திக் சங்கர் ஆகியோரும் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். முன்னதாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த நடிகர் அஜித்துடன் ரசிகர்கள் எடுத்துள்ள புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்லாம் வைரலாகி வருகிறது. இத்துடன் சினிமா நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். வணக்கம்.